அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்துஹு. இந்த பெருநாள் அன்னை அதுவுமா பள்ளியில் இருந்து ஃபித்ரா கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஃபித்ரானா என்ன, எவ்வளவு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், ஏன் கொடுக்குறோம் அப்படின்றத தெரியாமலே நம்மளும் கொடுத்துருப்போம். இன்ஷா அல்லாஹ் இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஃபித்ரா நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம நோம்பில் சின்ன சின்ன தவறு பண்ணியிருப்போம். அதுக்கு பரிகாரமாகவும் ஏழைகளும் பெருநாள் கொண்டாடணும் அப்படின்றக்காகவும் தான் இந்த ஃபித்ராவை கொடுக்குறோம். இதுக்கு ஆதாரமும் இருக்குது. நோம்பின் வீணான பேச்சிற்கு பரிகாரமாகவும் ஏழைகள் உணவுக்காகவும் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கியிருக்காங்க. இது அபுதாவுத்தில் 1609வது ஹதீஸாக இருக்குது. சரி, எவ்வளவு கொடுக்கறது? பணமாக கொடுக்கலாமா இல்லை பொருளாக கொடுக்கலாமா அப்படின்ற போது, பொருளாக கொடுக்கறது சுன்னத்து அப்படின்றாங்க. ஆனால் இப்போ மக்களுடைய தேவை என்னவா இருக்குது அப்படின்னா பணமாக தான் இருக்குது. அதனால் நம்ம கொடுக்குற பொருள் காசு கனெக்ட் பண்ணி நம்ம காசாகவும் அமௌண்ட்டாகவும் கொடுத்துடலாம். இதுக்கு ஆதாரமும் இருக்குது. பேரிச்சம்பழம் அல்லது கோதுமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்ராவாக கொடுத்துருக்காங்க. இது புகாரில் 1503வது ஹதீஸாக இருக்குது. யாரெல்லாம் கொடுக்கறது அப்படின்னு பார்க்கும்போது, வீட்டில் உள்ள ஆண், பெண், குழந்தைகள், பெரியவங்க அப்படின்னு எல்லா வித்து சார்பாகவும் இந்த ஃபித்ராவை கொடுக்கணும். சரி, இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, சுதந்திரமானவர், அடிமை, ஆண், பெண் என அனைத்து முஸ்லிம்கள் மீதும் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கியிருக்காங்க. முஸ்லீமில் 984வது ஹதீஸாக இருக்குது. அப்போ நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேர்த்துக்கு கனெக்ட் பண்ணி நம்ம அந்த அமௌண்ட்டை பள்ளியில் கொண்டு போய் ஒப்படைச்சிடலாம். எப்போ கொடுக்கறது அப்படின்னு பார்க்கும்போது, பெருநாள் பிறை தெரிய ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா, அப்போ இருந்து நோன்பு பெருநாள் தொழுகைக்கு முன் கொடுக்கணும். யார் ஒருவர் தொழுகை, அதாவது நோன்பு தொழுகைக்கு முன் கொடுக்கிறாரோ அதுவே அங்கீகரிக்கப்பட்ட ஃபித்ரா அப்படின்றாங்க. இது இப்னு மாஜாவில் 1827வது ஹதீஸாக இருக்குது. அப்போ நம்ம நோன்பு பெருநாள் தொழுகை அப்போ கொண்டு போய் சில பேர் காசை கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தோம்னா அது சரியாக இருக்காது. 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம அமௌண்ட்டை கொண்டு போய் பள்ளியில் ஒப்படைச்சிட்டோம்னா அவங்க உரிய இடத்துல சேர்த்துருவாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வருட நோம்புலையும் நம்மளுடைய ஃபித்ராவை கரெக்டாக பள்ளியில் கொண்டு போய் ஒப்படைச்சி அதுக்குரிய நன்மையை நம்ம பெற்றுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ தொழுகைக்கு முன்னாடியே கொடுக்கறது ரொம்பவே சிறந்தது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே போய் இந்த ஃபித்ரா அமௌண்ட்டை ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சிட்டு நம்ம செய்த பாவங்களிலிருந்து மன்னிப்பு கேட்டு நன்மையை தேடிக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.